ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெல்கம் ஸ்பீச் கொடுக்க சிஸ்டர் ஷெரில் அவங்களை வெல்கம் பண்ணலாமா? எல்லா கரங்களை தட்டலாமா? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ்வோம். 2025ஆம் ஆண்டின் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். பாஸ்டர் டென்னிஸ் அவர்கள் நம்மளுக்கு ஆரம்ப ஜெபத்தை செய்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் சொல்லி பார்க்க போகிறோம்? நம்ம எப்பவுமே குட்டிலேருந்து தான் பெருசாக போக போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டான்ஸ் பிகினர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆட போகிறாங்க. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. என் செல்லமே குழந்தையே இயேசுவே என் கையிலே தூக்கியே கொஞ்சம். ஆடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து கை தட்டுங்க பசங்களுக்காக. குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. ஜொலியான மோட்சம் விட்டு பூமியை தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே. ஜொலியான மோட்சம் விட்டு பூமியை தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே. செல்லமே 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 எங்க கூடவே என்றுமே இருந்துட்டா. எல்லாமே take it easy தான். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. நல்லா கரங்களை தட்டலாமா எல்லாரும்? பவியான மக்களோட பவத்தை மன்னிச்சுட்டு நெஞ்சில அணைச்சுக்கிட்ட பாலனே. பவியான மக்களோட பவத்தை மன்னிச்சுட்டு நெஞ்சில அணைச்சுக்கிட்ட பாலனே. சொந்தமே 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 இனி சோகமே இல்லையே வாழ்விலே. என்றுமே லைஃப்ல ஹாப்பி தான். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. என் செல்லமே குழந்தையே இயேசுவே என் கையிலே தூக்கி கொஞ்சுவேன். குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட. போகிறோம் ஃபெலி. இப்போ குட்டி பசங்க டான்ஸ் ஆடினாங்க இல்லையா, அவங்க எவ்வளோ அழகாக ஆடினாங்க. குட்டி குட்டி பூவாய் குட்டி குட்டி மானாய் அழகாக ஆடினாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பிகினர் ஸ்கிட் பார்க்க போகிறோம். நீங்கள்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி? ஓகே. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நாங்கள் சீட்டு பண்ண போகிறோம். இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்: ஆண்ட்ரூ, லியாம், ஸ்டார், ஏஞ்சல், மேரி த மதர் ஆஃப் ஜீசஸ். சீன் 1, வீட்டில் குழப்பம். வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சாண்டாக்கு வச்சிருந்த கிஃப்ட் எல்லாமே காணாமல் போயிடுச்சு. ஐயோ, நம்ம வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சாண்டாக்கு வச்சிருந்த கிஃப்ட் எல்லாமே காணாமல் போயிடுச்சு.
அட ஏன்டா இப்படி சொல்ற? நம்ம பாட்டி வச்சு கேட்க கூட காணோட. ஏன்டா இது கிறிஸ்மஸ் இப்படி இருக்கு? இது கிறிஸ்மஸ் நாளா இல்லை பரிசு தேடுற நாளா? இல்லை, அம்மா சொன்னாங்க இங்கே வச்சு இந்த பரிசு போட்டியெல்லாம் காணாமல் போயிடுச்சு. ஓஹோ, நீங்கள் தேடுற பரிசு இது இல்லை, வானத்துலேருந்து வந்திருக்கு. வானத்துலேருந்து வந்த பரிசா? சாண்டாவா? இல்லை, அதுக்கும் மேலே அவள் தான் இயேசு. சாம இருங்க, நான் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லாண்டுக்கிறேன். இன்று கர்த்தராக இயேசு தாவீதின் ஊரில் பிறந்துக்கிறாரு. அப்போ அந்த குழந்தை தான் நம்ம கிஃப்டா? ஆமாம், அந்த குழந்தை தான் நம்ம கிஃப்ட். அவர் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி கொடுக்கண்டுக்கிறாரு. அவர் தான் கிஃப்ட் ஆஃப் ஹெவன். குழந்தையுடன் வருகிறார். குழந்தை உலகத்தை அன்பால் நிரப்ப பிறந்திருக்கிறார். அவரை மனதுக்குள் வைத்து கொண்டால் எல்லா பரிசும் நமக்கே. இது சாக்லேட்டு, கேக்கு, பரிசுலாம் ஓகே. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம கூட தான் இருக்கிறார். அப்போ அடுத்த வருஷம் இந்த பரிசு காணாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு தேட தேவையில்லை. இயேசு கிறிஸ்து எப்பவுமே நம்ம இதயத்தில் இருப்பார். ஜீவன் ரட்சிக்க விரும்புகிறவன் அவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்ளுவான். மார்க்கு 8. இந்த ஸ்கிட்டு வந்து எதை பற்றினா, உண்மையான கிறிஸ்மஸ் கிஃப்ட் யார்? ஏசப்பா. அதுதான் அவங்க வந்து அவங்களோட மழலை மொழியில் சொன்னாங்க. வந்து நம்ம அடுத்த ப்ரோக்ராமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷலான சோலோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. நீங்களாம் ரெடியாக இருக்கீங்களா? ஏன்னா வயலில் எடுத்து வரல, மேலே எடுத்து வச்சேன். உலகமே அசை
அசைந்திடு உலகமே அசைந்திடு இயேசுவுக்காய் அசைந்திடு நீ மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு இயேசுவுக்காய் எழும்பிடு நீ துன்பங்களை நீக்கி நம் துயரங்களை போக்கி பயமெல்லாம் மாற்றி நம் கவலையெல்லாம் போக்கி எனக்காக வந்தீரே என் வாழ்வை நீர் மாற்றி அடுத்தது ஒரு முக்கியமான ப்ரோக்ராம்குள்ளே நம்ம போக போகிறோம். அது வந்து வேறு எதுவும் இல்லை, எங்களோட பித்யாவோட ஸ்கிட்டு. நீங்களாம் பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். சரி, நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். நாளைக்கு ஆராதனைக்கு போகணும், அதுக்கான காரியம்லாம் பார்க்கலாம். ஆராதனையில் ஃபஸ்ட்டாக போய் கலந்துக்கணும். என்னம்மா பண்ணிகிட்ருக்க? நாளைக்கு ஆராதனைக்கு போனோம்ல, அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன்ப்பா. என்னையும் எழுப்பியிருக்கலாம் இல்லைம்மா, நானும் கூட ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல. தனியாக எவ்வளோ வேலை தான் பார்ப்பேன். பரவாயில்லப்பா, நானே செஞ்சு முடிச்சிட்டேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா, கொஞ்ச நேரம் எந்த வேலையும் செய்யாத, நம்ம 2 பேர் ப்ரேயர் பண்ணலாம். சரிப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, இந்த நாளில் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியிலும் உங்களுடைய கரம் இருக்கட்டும் தகப்பனே. எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு, எந்த வேலையும் செய்யாத. நான் அந்த ரூமை போய் க்ளீன் பண்ணிடுறேன். சரிப்பா, போய் பண்ணுங்க. செல்லும், லவ் யூமா. லவ் யூ டூப்பா. தெரியலையே. சந்தியா, சந்தியா, என்னங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் பேக் போட்டுட்டு இருக்கீங்க. பேக் போட்டுட்டு இருக்கியா? இரு உன்னை ஒரு நாள் பேக் போட்டு அனுப்பி விடுறேன். எனக்கு நாளைக்கு சர்ச் போகணும் இல்லையா, அதான் இப்போ பேக் போட்டு ரெடி ஆயிக்கிறேன். சரி, நீ எதையாவது போடு. முதல்ல எனக்கு சோத்தை போடு, ரொம்ப பசிக்குது. சமையல்லாம் எதுவும் பண்ணலைங்க, அதான் ஆர்டர் போட்டிருக்குங்க, அதான் ஆன்லைனில் வீட்டுக்கே வருது. அப்போ பசங்களுக்கு? அவங்களுக்கு மட்டும் என்ன தனியாக செய்ய முடியும், அவங்களுக்கும் ஆர்டர் தான் போடணும். உன்னை கட்டுறதுக்கு ஸ்வெக்கிக்காரனை கட்டியிருக்கலாம், அவனாவது கரெக்ட் டைம் சோறு போட்டிருப்பான் எனக்கு. அதை செய்யுங்க முதல்ல. பிரைஸ் தான் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சிஸ்டர். போன வாரம் மெசேஜ் சூப்பராக இருந்துச்சுல்ல? ஆமாம், இந்த வாரமும் நல்லதே எதிர்பார்ப்போம். சீக்கிரமாக வர வந்துட்டோம், 1/2 hour முன்னாடியே. சீக்கிரம் சர்ச்சுக்கு வந்தால் நல்லது தானே சிஸ்டர்? கிளம்பி வரதுக்குள்ளே போதும் ஆயிடுது. இந்த குழந்தைங்களை கிளப்பிட்டு வரதுக்குள்ளே ஐயோம்மா தள்ளுங்கம்மா. எப்போ பார்த்தாலும் அந்த லிஃப்ட் கிட்ட ஜேன்னு இதே ரேஷன் கிடையா? வந்தோமா போனோமான்னு இருக்க மாட்டீங்களா? அக்கா, ஃபர்ஸ்ட்லேருந்து இங்கே நின்றுட்டு இருக்கோம், நீங்கள் லேட்டாக வந்துட்டு இப்படி பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. என்னம்மா நவருங்க, நான் போகணும்ல. அக்கா, இன்னும் 1/2 hour சர்ச்சே முடிய போகுது. உங்களை பார்த்தா சின்ன பசங்க மாதிரி தான் இருக்கீங்க. நீங்கள் எதுக்கு லிஃப்ட்டில் போகிறீங்க? நீங்கள் நடந்தே போயிருக்கலாம்ல. எங்களை மாதிரி ஆளுக்கெலாம் தான் பாஸ்ட் லிஃப்ட் வச்சுருக்காரு. சின்ன பசங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் எப்படி சிஸ்டர் 5th floor வரைக்கும் ஏறுவாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. அப்புறம் பாஸ்ட் என்னை பற்றி என்ன நினைப்பாரு? நான் போகணும்ல. இவ்வளோ லேட்டாக சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களே, இது என்ன சொல்கிறது? நீயே லேட்டாக தான் வந்திருக்க, நீ என்னை பற்றி பேசலாமா? நான் செகண்ட் சர்வீஸ்க்கே இவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கேன், நீங்கள் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கே இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் போகணும். 2 பேரும் நான் வரேங்க. வாங்க சிஸ்டர், நம்ம ஸ்டெப்ஸ்லேயே போயிடலாம். இவங்க சண்டை போட்டு வாங்க போகலாம். ஆண்டவர் பார்த்துப்பார். கொஞ்சம் எழுந்துக்கிறியாமா? இது ஏன் இடம் சிஸ்டர், நான் முன்னாடியே வந்து உட்காந்துட்டு சிஸ்டர். அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, இது ஏன் இடம். எழுந்து பின்னாடி போய் உட்காரு. வேண்டியதானே சிஸ்டர்? இங்கே உட்காந்தாதான் கடவுள் என் ஜபத்தை கேட்பாரு. நீ பின்னாடி போய் உட்காரு. ஏன் தம்பி சும்மா தானே உட்காந்துருக்கு, இதெல்லாம் உனக்கு தெரியாதா? நான் எவ்வளோ நேரமாக சொன்னேன், அவங்க கேட்கவே மாட்டாங்க. என்னதான் கவனிக்கிறியோ? என்ன சிஸ்டர், லிஃப்ட்லேயும் சண்டை போட்டாங்க, இங்கே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? லிஃப்ட்டில் வந்துக்கிட்டே இவ்வளோ லேட்டாக வராங்க. ஆமாம் சிஸ்டர், வர வழியெல்லாம் சண்டை போட்டே வந்திருப்பாங்க போல, அதான் இவ்வளோ லேட்டாக வந்திருக்காங்க. ஆமாம் ஆமாம். பாஸ்டம்மா வராங்க, பாஸ்டம்மா எல்லாம் அமைதியாக இருங்க. பிரைஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு ஆராதனையில் உங்கள் எல்லாரையும் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா.
அலேலுயா. சரி, நம்ம கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமுக்காக எல்லாரும் ஒரே மாதிரியாக saree கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதனால உங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரியான saree வாங்கி வச்சிருக்கோம். அதை சிஸ்டர் தபிதா வந்து கொடுப்பாங்க, நீங்க எல்லாரும் வாங்கிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் சிஸ்டர் ஜாய்பேர் கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன், அது ரொம்ப முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு. முதல்ல நீங்கள் எல்லாம் saree வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். பிளஸி, அந்த பின்னாடி செகண்ட் ரோல ஒரு சிஸ்டர் இருக்காங்கல்ல, அந்த சாரியோட அந்த சிஸ்டரோட சாரி கலர் காம்பினேஷன் பாரு, செம்மையா இருக்கு. கவனிச்சிட்டேன் அதுக்குள்ள. இரு நான் பார்க்குறேன். பாரு தலுமா, நல்லா இருக்கு தம்பி, ஆனால் உன் சாரி அதை விட நல்லா இருக்கு. தேங்க்ஸ். சிஸ்டர் இந்தாங்க. என்ன சிஸ்டர், இந்த வருஷமும் இந்த சிஸ்டர் தான் சாரி தராங்க? சிஸ்டர் இந்தாங்க. ஏன் சிஸ்டர் என்னாச்சு? இந்த சிஸ்டர் கிட்ட இருந்து நான் சாரி வாங்க மாட்டேன். இந்த சிஸ்டருக்கும் எனக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சிஸ்டர் இந்தாங்க. சிஸ்டர் இந்த சிஸ்டர் சாரி வாங்க மாட்டாங்க, கவனிங்க. உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் அப்படிதான், கவனி. அங்க பாரு, வாங்கல பாரு. உனக்கு எல்லாம் தெரியுது தம்பி. சிஸ்டர் saree எல்லாம் வாங்கிட்டீங்களா? ஓகே, என்ன இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்னா, நெக்ஸ்ட் வீக் நம்ம சர்ச்சில் வந்து ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடக்குது, ஓகேவா? அது ஸ்பெஷல் கெஸ்ட்டு வராங்க. நீங்கள் எல்லாமே அந்த மீட்டிங்க்கு எப்படி வரணும்னா ரொம்ப ஆயத்தமாக வரணும். ஆயத்தம்னா எப்படி வரணும்? ஆயத்தமாக என்ன கலர் கலராக saree கட்டிட்டு நல்ல பட்டு புடவை கட்டிட்டு வரணும். நீங்கள் வந்து தினமும் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் நோக்கி பார்க்கணும், அவர் கூட உறவாடணும். அப்படி நீங்கள் இருந்தால் தான் வர கெஸ்டோடைய ஸ்பீச் வந்து உங்களுக்கு நல்லா வந்து கேட்க முடியும், ஓகேவா? உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஆயத்தத்தோடு வருவீங்களே? வருவோம் பாஸ்டர். எல்லாம் வருவீங்களா? கண்டிப்பாக வரணும், யாரும் வராமல் இருக்கக்கூடாது, சரியா? அதுக்கான ஜெப குறிப்பை வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு சிஸ்டர் ஜாய்பில் வருவாங்க. அதுக்காக நீங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தராக ஜெபம் பண்ணுங்க, ஓகேவா? என்ன தம்பி, யாரோ ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்களாமே? யார் வந்தா நமக்கு என்ன, நம்ம என்ன சர்ச்சுக்கு மெசேஜ் கவனிக்க வரோம், தூங்க அதை சொல்லு. சந்தியா சிஸ்டர், யாரோ இம்பார்ட்டண்ட்டான கெஸ்ட் வராங்க போல இருக்கு, அதான் நம்ம ஆயத்தமாக வர சொல்லியிருக்காங்க. ஆமாம் சிஸ்டர், கண்டிப்பாக நம்ம ஜெபத்தோடு வரணும். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பாஸ்டர் அம்மா சொன்னாங்க நெக்ஸ்ட் வீக் நம்ம சர்ச்சில் விசேஷமாக ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் நடக்க போகுது. ஸோ அதுக்காக நம்ம பாஸ்டர் அங்கிள் நம்மளுக்கு நிறைய ப்ரேயர் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு ஒன்று ஒன்றா இப்போ நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் என்னென்னா, இப்போ மழை காலமாக இருக்கிறதுனால திடீர்னு மழை வருது, ஸ்டாப் ஆகுது, ஸோ அடிக்கடிக்கு பவர் கட் ஆகுது. ஸோ நம்மளோட ப்ரேயரில் எந்தவித பவர் கட் ஆகாமல் ப்ரேயர் நல்லபடியாக நடக்கிறதுக்காக சிஸ்டர் எஸ்தர் இப்போ நம்மளுக்காக ப்ரேயர் பண்ண போகிறாங்க. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே இயேசுப்பா, அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். அவங்கள கர்த்தாவே என்ன கரண்ட்டுக்காக ஜோமோட சொன்னாங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சாரி இயேசுப்பா. இந்த ஈபிக்காக ஜெயிக்கிறோம் இயேசுப்பா, தொடக்க முதல் முடிவு வர ஈபி கட்டாவமாக பார்த்துக்கோங்க. ஆமேன். எப்படி சூப்பராக பண்ணிட்டேன். அடுத்து நம்மளோட அந்த ஸ்பெஷல் மீட்டிங்க்கு நிறையா ஆத்துமா வரணும், எந்த வித தடங்களும் இல்லாமல் ப்ரேயர் நடந்து முடிக்கணும். ஸ்பெஷல் கெஸ்ட்டை ஆசப்பா வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணுன்றதுக்காக சிஸ்டர் சந்தியா இப்போ ப்ரேயர் பண்ண போகிறாங்க. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. சிஸ்டர் என்ன ரெக்வெஸ்ட்? நிறைய ஆத்துமா வரணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நிறைய ஆத்துமா வரணும். ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து நல்ல மெசேஜ் தரணும். என்ன யாரையுமே ப்ரேயர் பண்ண விட மாட்டாங்க. எப்படி சிஸ்டர், நான் ஒன்று சொல்லுவேன், தப்பா எடுத்துக்க கூடாது. சொல்லுங்க. நான் ஃபஸ்ட்டு ப்ரேயர் ரெக்வஸ்ட் சிஸ்டர் எஸ்தரை ப்ரேயர் பண்ண சொன்னேன், அதுக்கும் நீங்கள் தான் ப்ரேயர் பண்ணீங்க. நெக்ஸ்ட்டு சிஸ்டர் சந்தியாவை ப்ரேயர் பண்ண சொன்னேன், அதுக்கும் நீங்கள் தான் ப்ரேயர் பண்ணீங்க. மற்றவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்களேன் சிஸ்டர். என்னம்மா பேசுகிற நீ? பரிசுத்த ஆவியானவர்னால நான் நிரம்பி ஜோம் பண்ணுறேன், என்ன போய் ஜெபம் பண்ண வேணாம்னு சொல்கிறேன். என்ன சிஸ்டர் கேட்க மாட்டீங்களா? உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏமா என்னம்மா பண்ணுறீங்க? மேம், நம்ம சர்ச்சுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது, நம்ம பாஸ்டர் அங்கிள் தான் சொல்லியிருக்காங்கல்ல, இவங்க எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏமா பாஸ்டர் என்ன சொல்கிறது, நாங்கள் என்ன கேட்குறது? 20 வருஷமா சர்ச்சுக்கு வரோம், என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? சரி சரி, டென்ஷன் ஆகாதீங்க. அவங்க அப்படிதான் சிஸ்டர், உங்களுக்கு தெரியாதா? நம்ம மைக்கு கேட்போம், ஜெபம் பண்ண கேட்போம், பாட்டு பாட கேட்போம், கொடுக்க மாட்டாங்க. நம்ம 20 வருஷமா இந்த சர்ச்சில் தான் இருக்கிறோம். சர்ச்சுக்கு வரோமா போகிறோமான்னு ஒரு ஃபோனு கூட பண்ணி கேட்க மாட்டாங்க. பாஸ்ட்டுக்கு யார் பிடிக்குமோ அவங்களுக்கு தான் மைக் கொடுப்பாரு, எனக்கு தெரியும் எல்லாம். சரி, ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க சிஸ்டர். என்னமா டென்ஷன் ஆகாதீங்க? அப்படிதான் டென்ஷன் ஆவேன். அடுத்த வாரம் ஸ்ட்ரெயிட்டா பாஸ்ட் கிட்டே பேசிக்கிறேன். உனக்கு தெரியாதா எத்தனை வருஷம் இந்த சர்ச்சில் இருக்கேன், இதனால எத்தனை பேரா எத்தனை ஆத்துமாங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? எவ்வளோ அற்புத அதிசயம் நடந்திருக்கு. என்ன போய் ப்ரேயர் பண்ண வேணாம்னு சொல்றேன். நான் அடுத்த வாரம் பார்த்துக்கிறேன். வாங்க நம்ம போகலாம். இல்ல நான் கிளம்புறோம். வேணாம் சிஸ்டர், நிறைய ஹவுஸ் விசிட்ஸ் இருக்கு.
சிஸ்டர் போகாதீங்க, வாங்க போறோம். சிஸ்டர். நிறைய பேருக்கு ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. சிஸ்டர் வாங்க தபி சிஸ்டர். நீ மட்டும் உட்கார்ந்திருக்க வா. நானும் வரேன் பிளஸி. சிஸ்டர் வாங்க சிஸ்டர். நீயும் போ. அனிதா நீங்களும் வாங்க. சிஸ்டர் உட்காருங்க சிஸ்டர். சரி, அவங்க எவ்வளோ சொல்லியும் கேட்காம போயிட்டாங்க. சரி, நம்ம ப்ரேயர் ரெக்வெஸ்ட் பண்ணி முடிச்சிடலாம். அன்புள்ள ஏசப்பா, அன்புள்ள ஏசப்பா, அப்பா நாங்கள் ராஜா, அப்பா எங்களோட ப்ரேயரை ராஜா, அப்பா எங்களோட ப்ரேயருக்கு நாங்கள் நீங்கள் செவி சாய்க்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா முதலாவதாக பெண்களாக எங்களுக்கு பொறுமையும் தாழ்மையும் ஞானத்தையும் தாங்க ராஜா. அப்பா நடக்க போகிற ஸ்பெஷல் ப்ரேயர் நல்லபடியாக நடக்க கிருபை தாங்க ராஜா. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். புதுசா இருக்காங்க, இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா நம்ம சர்ச்சில்? வாட்ச்மேன் ஏதாவது போட்டிருப்பாங்களோ? வாட்ச்மேன்லாம் இருக்காது. அதான் ஸ்பெஷல் மீட்டிங்னு போன வாரமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கல்ல, அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். வாங்க கிட்ட போய் தான் பார்க்கலாம். வாங்க போகலாம். நில்லுங்க சிஸ்டர், நீங்கள் உள்ளே அலௌட் இல்லை. ஏன் நாங்கள் ஏன் போகக்கூடாது? ஒய் சிஸ்டர் ஆல்ரெடி ப்ரேயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்கள் லேட்டாக வந்திருக்கீங்க, அதனால நீங்கள் இப்போ உள்ளே அலௌட் இல்லை. ஏம்மா எங்களை 20 வருஷமாக இந்த சர்ச்சில் இருக்கோம், எங்களையே உள்ள விட மாட்டேன்ற, யார்மா நீ? இல்லை சிஸ்டர், நீங்கள் லேட்டாக வந்திருக்கீங்க, ஆல்ரெடி ப்ரேயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆயத்தமான எல்லாரும் உள்ளே வந்துட்டாங்க, இப்போ நீங்கள் உள்ளே அலௌட் இல்லை சிஸ்டர். நீங்கள் என்ன சொல்கிறது? சரி, இவங்களை விடுங்க, பாஸ்டரை விடுங்க. அங்கே பாருங்க, இவங்களாம் இந்த சர்ச்சுக்கு 20 வருஷம் விசுவாசி. 20 வருஷம் விசுவாசியே நீங்கள் உள்ள விடலன்னா எப்படி? சிஸ்டர், நீங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் உள்ளே அலௌட் இல்லை சிஸ்டர். இப்போ இவங்க என்ன சொல்கிறது? நம்ம போய் கதவை திறக்கலாம் வாங்க. வாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் உள்ளே அலௌட் இல்லை சிஸ்டர். நம்ம போய் கதவை திறக்கலாம் வாங்க. இவங்களுக்கான நேரம் முடிவடைந்தது, கதவு அடைக்கப்பட்டது. இவங்களுக்கான நேரம் முடிவடைந்தது, கதவு அடைக்கப்பட்டது. உங்கள் கவனத்திற்கு இதனால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டியது என்னவென்றால் 10 பேரும் ஆண்டவரை அறிந்தவர்கள். இக்காலத்தில் ஒப்பிட்டு பார்த்தால் கிறிஸ்தவர்கள்தான். 10 பேரும் கிறிஸ்தவர்கள்தான். வெளிச்சமாகிய வசனத்தையும் எண்ணெயாகிய பரிசுத்த ஆவியானவரையும் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் 5 பேர் ஆண்டவரோடு உறவாடி அவருக்குள் இணைந்து வாழும்போது அந்த எண்ணெயாகிய பரிசுத்த ஆவியானவர் குறைவுபடவில்லை. ஆனால் மற்ற 5 பேர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சமாகிய வசனத்தையும் எண்ணெயாகிய பரிசுத்த ஆவியானவரையும் அவர்கள் உணர முடியாததால் அவர்கள் வார்த்தையாகிய வசனத்தின்படி நடக்காததினாலும் அவர்கள் சுய எண்ணத்தின்படி நடந்ததினாலும் அவர்கள் எண்ணெய் குறைவுபட்டது. மத்தேயு 25:10 ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. நீங்களும் நானும் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை சற்று நிதானிப்போம். வாக்கு தத்துவம் என் மேல ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. வாக்கு தத்துவம் என் மேல ஒரு நாளும் விழமாட்டேன் கீழே. கூட நிற்கும் கூட்டம் எல்லாம் நாளாக நாளாக மாறும். அப்ப
పలకతో పుడమి పొంగిపోయేనే పొంగిపోయేనే కరెక్ట్ తట్టి பார்க்கலாமா లోకాలనే లేటి యేసయ్య పుట్టాడని ఊరూరా తిరిగి చెప్పాలయ్యా గుండెలోని బాధను తీసి కందులేసి ఆడాలయ్యా పండుగ చేద్దాము మనమంతా కలిసి మనమంతా కలిసి పండుగ చేద్దాము మనమంతా కలిసి మనమంతా కలిసి సృష్టి అంతా ఆహ్వానం అందించేనే సృష్టికర్త ఇలలోకి వచ్చాడని దూతలంత జనన వార్త చాటి చెప్పేనే లోకరక్షకుడు నేడు పుట్టాడని బాధలన్నీ పోయే సంతోషం నిండెనే మెస్సయ్య మా కోసం వచ్చాడని పాత బ్రతుకులన్నీ కొత్తగా మార్చే యేసయ్య మా కోసం పుట్టాడని పండుగ చేద్దాము మనమంతా కలిసి మనమంతా కలిసి పండుగ చేద్దాము మనమంతా కలిసి మనమంతా కలిసి చీకటి తెరలన్నీ తొలగిపోయేనే మహిమా స్వరూపుడే ఉదయించాక పాపపు సంఖ్యలు తగ్గిపోయేనే పావనుడేసయ్య అరుదెచ్చాక నశించిపోయే మానవాళిని వెనక్కి రక్షించే రాజయ్య సిలువాసమైన ప్రేమతో మరించ కోరి కోరి వచ్చాడయ్యా పండుగ చేద్దాము మనమంతా కలిసి మనమంతా కలిసి పండుగ చేద్దాము మనమంతా కలిసి మనమంతా కలిసి புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க ஐயா புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க आया हूँ मैं यहाँ यीशु तेरे दरबार में आया हूँ मैं यहाँ यीशु तेरे दरबार में आया हूँ मैं यहाँ
ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்காக நம்ம சாண்ட்ராவை வந்து இன்வைட் பண்ணலாம். பண்ணிடுவே உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிக்கிறவே உன்னை பெருகு பண்ணுவே பெருகு பண்ணிடுவே நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை போவாது நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போவாது உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிக்கிறவே உன்னை பெருகு பண்ணவே பெருக பண்ணிடுவே வழிந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில் தாங்கினேன் உன்னை நான் தாயும் கருவில் வழிந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில் தாங்கினேன் உன்னை நான் தாயும் கருவில் காத்திருவேன் உன்னை கண்ணன் மணி போல் ஜீவிய காலமெல்லாம் உந்தன் ஜீவிய காலமெல்லாம் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிக்கிறவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே பயப்படாதே என் செல்ல பிள்ளையே இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே பயப்படாதே என் செல்ல பிள்ளையே இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே உன்னோடு இருந்து நான் செய்த காரியம் பயங்கரமாயிருக்கும் உன்னோடு இருந்து நான் செய்த காரியம் பயங்கரமாயிருக்கும் அவைகள் ஆச்சரியமாயிருக்கும் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிக்கிறவே உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிக்கிறவே உன்னை பெருகு பண்ணவே பெருக பண்ணிடுவே வழி காட்டி சென்றதுவே
மீட்பர் கிறிஸ்து உதித்தார் எனக்கென்ன பேரின்பம் என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார் எனக்கென்ன ஆனந்தம் என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார் எனக்கென்ன பேரின்பம் பூலோகமெங்கும் ஒரு செய்தி மேலோகமெங்கும் வீண் செய்தி பூலோகமெங்கும் ஒரு செய்தி மேலோகமெங்கும் வீண் செய்தி நான் வாழ்ந்திடவே பெரும் நீதி நீ பாருமே ஜோதி நரர் வாழ்ந்திடவே பெரும் நீதி நீ பாருமே ஜோதி என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார் எனக்கென்ன ஆனந்தம் என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார் எனக்கென்ன பேரின்பம் உந்தன் மகிமையை என்றென்றும் சொல்லுவேன் உந்தன் கிருபையின் மேன்மையை கண்டேன் உந்தன் மகிமையை என்றென்றும் சொல்வேன் உந்தன் கிருபையின் மேன்மையை கண்டேன் நித்திய ஜீவ கிரீடம் எனதென்றே பரலோக வாழ்வென்றே நித்திய ஜீவ கிரீடம் எனதென்றே பரலோக வாழ்வென்றே என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார் எனக்கென்ன ஆனந்தம் என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார் எனக்கென்ன பேரின்பம் அல்லேலூயா துதி பாடு அன்று அமலன் பிறந்தார் பாடு அல்லேலூயா துதி பாடு அன்று அமலன் பிறந்தார் பாடு மோட்ச வாசலை திறந்தார் பாடு என்னாலும் புகழ் பாடு மோட்ச வாசலை திறந்தார் பாடு என்னாலும் புகழ் பாடு என் மீட்பர் கிறிஸ்து பிறந்தார் எனக்கென்ன ஆனந்தம் என் மீட்பர் கிறிஸ்து உதித்தார் எனக்கென்ன பேரின்பம் Don't want a lot for Christmas. There is just one thing I need. Don't care about the presents. Only need the Christmas tree. I don't need to hang my stocking.
உண்டு பறவைகளுக்கு குழி உண்டு நரிகளுக்கு கூடு உண்டு பறவைகளுக்கு குழி உண்டு நரிகளுக்கு என் நேசரேசுவுக்கோ தலை சாய்க்க இடமும் இல்லை. என் நேசரேசுவுக்கோ தலை சாய்க்க இடமும் இல்லை. ஏங்குகிறேன் ஏக்கத்துல இடம் இருக்கு ஏன் மனசுக்குள்ள. ஏங்குகிறேன் ஏக்கத்துல இடம் இருக்கு ஏன் மனசுக்குள்ள. பூவில் என்ற தேனியை ஆசையோடு கேட்டு ஆனந்தமாய் எப்போதும் பறக்கிறியே. என்ன பார்த்துட்டு பாட்டொன்னு பாடுச்சு அதன் காரணம் ஏசுன்னு சொல்லுச்சு. அந்த பாட்டு கவலைய மறந்துட்டேன் இப்போ நானும் பாடுறேனே. புது புதுசா எண்ணங்கள் பிறக்குது மனசிங்கரக்க கட்டி பறக்குது. ஆனந்த தாமர பூக்குது வர்ணிக்க முடியலையே. உம்மை நினைச்சானே உம்மை நினைச்சானே உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏனோ சிலிர்க்குது. உம்மை நினைச்சானே உம்மை நினைச்சானே உசுருக்குள் மனசுக்குள்ளும் ஏதோ பறக்குது. இருங்க இருங்க இருங்க, நம் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான சத்தியம் சொல்ல போறோங்க. வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒண்ணு சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. அதுக்கு இனிமையான பாட்டாத்தான் பாட போறேன். மனசு பட்டாம்பூச்சியே யாரும் நினையாத எங்களை மனசில் வச்சாரே. அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே. அதோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்தை இழந்தோம் இப்ப இலக்க ஒண்ணுமில்ல. என்ன சந்தோஷம் இப்ப ஏசு எனக்குள்ள. ஐயோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம். நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒண்ணுமில்ல நீரே புண்ணியம். வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒண்ணு சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. அதுக்கு இனிமையான பாட்டாத்தான் பாட போறேன். மனசு பட்டாம்பூச்சியே யாரும் நினையாத எங்களை மனசில் வச்சாரே. அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே. அதோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்தை இழந்தோம் இப்ப இலக்க ஒண்ணுமில்ல. என்ன சந்தோஷம் இப்ப ஏசு எனக்குள்ள. ஐயோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம். நாங்க நாரே நானும் நல்லவன் தான் என்று எனக்கு புரிய வச்சாரே. எங்களுக்கு நல்லது 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 என்று எல்லாம் செஞ்சாரே.
யாரும் மதிக்காத எங்களை மனசில் வச்சாரே, அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே, சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே, அதோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்தையும் இழந்தோம், இப்போ இலக்க ஒண்ணுமில்ல, என்ன சந்தோஷம் இப்போ ஏசு எனக்குள்ள. ஐயோ என்ன செஞ்சோம், என்ன செஞ்சோம், என்ன புண்ணியம், நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒண்ணுமில்ல, நீரே புண்ணியம். ஐயோ என்ன செஞ்சோம், என்ன செஞ்சோம், என்ன புண்ணியம், நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒண்ணுமில்ல, நீரே புண்ணியம். அல 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 அலையா வீசுன என் வாழ்க்கை, பல 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 நீ மாறிடுச்சு பார்க்க. அல 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 அலையா வீசுன என் வாழ்க்கை, பல 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 நீ மாறிடுச்சு பார்க்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வேணும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு, மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. ஏன் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, ஏசுதானு அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, அட எங்க கொல்ல தெய்வம் அவரு, ஏசுதானு அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. சந்தக் சந்தக் சந்தா, சந்தக் சந்தக் சந்தா, தக்குடுது 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 தக்குடுது. பரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததால கவலை இல்ல. பரலோகம் எனக்குள்ள வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. வழி புரியல அவர் ஒழியா வழியில, அவருடன் இருப்பதால இன்னும் பிரிவில்ல. வழி புரியல அவர் ஒழியா வழியில, அவருடன் இருப்பதால இன்னும் பிரிவில்ல. என்ன எனக்கு வேணும் நண்பா, எனக்குள்ள இருப்பதால ஜெயிப்பா. பரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததால கவலை இல்ல. பரலோகம் எனக்குள்ள வேற ஒண்ணும் எனக்கு தேவையில்லை. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். என் இதயம் இயேசுவுக்கு
தெரியும் என் வேதனை இயேசுவுக்கு புரியும் என் தனிமை என் சோர்வுகள் இயேசு தேற்றுவார் இயேசு தேற்றுவார். நீங்க என்ன பாக்குறீங்களா? இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. இயேசு என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கடல் தாண்டி எனக்காக வந்தீங்க.
கரங்களை தட்டலாமா? நல்லா நல்லா எல்லாரும் நல்லா கரங்களை தட்டலாமா? கிரேடி மோசஸ் டேவிட் அவர்களை வெல்கம் பண்றோம். அடுத்ததாக பிரதர் அருண் சாமுவேல் அவர்களை வெல்கம் பண்றோம். எல்லாருக்கும் நல்லா கிளாப் பண்ணலாமா? ஓகே, நம்ம ப்ரோக்ராமோட நிறைவுக்கு வந்திருக்கிறோம். ஸோ வோட் ஆஃப் தேங்க்ஸ் சிஸ்டர் மெலன்ஷியா அவர்கள் சொல்லுவாங்க. சாண்டாக்கு எல்லாரும் பாய் சொல்லிடலாமா? ஸோ இங்கே இருக்க எல்லா டீச்சர்ஸ்க்குமே தெரியும் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து எங்கள் கிருபாக்கா தான். ஸோ நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்லாம் வரும். ஸோ எல்லா இடத்துலையுமே எங்கள் கிருபாக்கா வந்து எங்களை வந்து நல்லா தூக்கி விடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டீச்சர்ஸ் எவ்வளோ சூப்பராக டான்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்கல்ல. பிள்ளைங்களுக்கெல்லாம் செமஸ்டர் எக்ஸாமில் அந்த மத்தியிலையும் பிள்ளைங்க எல்லாருக்குமே சூப்பராக டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எல்லா டீச்சர்ஸ்க்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே நம்ம பிள்ளைங்க எல்லாம் சூப்பராக டான்ஸ் ஆடினாங்கல்ல. எல்லாருமே குட்டி குட்டியாக இருந்தவங்களாம் சூப்பராக ஸ்கிட் பண்ணாங்க. அது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த பிள்ளைங்க எல்லாருக்காகவும் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து கிளாப் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட்டு பிள்ளைங்கள வாரம் அனுப்புனா எல்லா பேரண்ட்ஸுக்கும் நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம். நீங்கள் இன்னும் பேரண்ட்ஸ் பிள்ளைங்கள சண்டே கிளாஸ்க்கு அனுப்பலை அப்படின்னா நீங்கள் வருகிற ஆண்டிலேருந்து அனுப்புங்க. நம்ம இவ்வளோ நேரம் என்ன ஃபெஸ்டிவலுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம்? கிறிஸ்மஸ். இது வந்து ஏசுப்பாவோட ஃபஸ்ட்டு, ஓகேவா? அவங்க வந்த ஃபஸ்ட்டு வருகையை நம்ம வந்து இவ்வளோ கொண்டாடுறோம், கரெக்டாக? இனிமேல் வந்து ஏசுப்பாவோட 2ஆம் வருகை வருது. அதற்காக நாமளும் ஆயத்தமாகணும். நம்மோடு இருக்கிறவங்களே நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்தணும். ஆமீன். பாஸ்டர்ன்ற முறையில் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அதில் ஒரு விசேஷ இந்த காரியம் என்னென்னா, இந்த கிட்ஸு அவங்க வந்து அழகாக நீங்கள் முன்னால் கொண்டு வந்து விட்டுட்டீங்க அந்த குழந்தைங்கள. அது ரொம்ப அழகாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. இல்லையா? செகண்ட், இந்த கொரியோகிராஃபர்ஸை பற்றி நான் சொல்லித்தான் ஆகணும். பிள்ளைகள் எல்லாம் இவ்வளோ தூரம் நல்லா டான்ஸ் ஆடுறது காரணமே இங்கே இருக்கிற பெரிய டான்சர்ஸ் அவங்கெல்லாம்.
தான் காரணம். இவங்க எப்படி தான் கற்றுக் கொடுக்குறாங்கன்றதுக்காக வேண்டி நான் சர்வீஸ் நேரத்தில் கீழே இறங்கி போய் நைஸாக போகிற மாதிரி போய் பார்த்தேன். இவங்க டான்ஸ் எல்லாம் அதில் சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க சில பேர்லாம். அவங்க பேரை சொன்னால் அப்புறம் நீங்கள் புக் பண்ணிடுவீங்க அவங்கள, அதனால நான் சொல்ல மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொண்டதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஜெபிப்போம். தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. இந்த உலகத்தில் எங்களுக்காக நீர் கொடுக்கப்பட்டீர் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக கொடுக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் சொந்த இரட்சகராக, எங்கள் ஆண்டவராக, தெய்வமாக ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் மக்கென்று வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். சிறு பிள்ளைகள் இந்த சந்தோஷத்தோடு நின்று விடக்கூடாது. ஆண்டவரே, இதனுடைய ஆழமான அர்த்தத்தை யாவரும் உணர்ந்து கொள்வது போலவே சிறு பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். மீண்டுமா இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதில் ஒத்துழைத்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தி அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உமக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழிநடத்தல் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென்.